வெல்கம். நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து ஒரு டிராப் டவுன் ஹேண்டில் பண்ணலாம், செலக்ட் டாக் இல்லாத டிராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் டாக் இருக்கிற டிராப் டவுன் வந்துட்டு செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு செலக்ட் டாக் இல்லாத டிராப் டவுனை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ நம்ம செலக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு redbus.in. ஸோ இந்த வெப்சைட் எடுத்திருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இந்த டிராப் டவுன் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கலாம். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ற பாருங்க, இது செலக்ட் டாக் இல்லாத டிராப் டவுன். ஸோ இங்க பாருங்க, செலக்ட் டாக் வந்து இல்ல இதுல. ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 of 1 வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். பைச்சாம் ஓபன் பண்ணிட்டு driver dot find element, ஒரு எலிமெண்ட் இல்லையா, by dot xpath. ஸோ நம்ம காப்பி பண்ண வேல்யூ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம எதை பண்ணணும்னா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இல்லையா, கிளிக் பண்ணாதான் அந்த டிராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த எக்ஸ்பாத் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம கிளிக் பண்றோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா, இதை தான் நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேன்சல் டிக்கெட் நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, கிளிக் பண்ண உடனே ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பாத் எழுதலாம். ஓகே, டிராப் டவுன் மெனு இது விசிபிளா தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து எக்ஸ்பாத் எழுதலாம். இருங்க, யூஎல் எழுதிட்டு அட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மெனு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஸ்லாஷ் எல்ஐன்னு கொடுங்க. பாருங்க, இப்ப 5 வருது. 1 of 5 வருது இல்லைங்களா. பாருங்க, எல்ஐல ஃபர்ஸ்ட் கேன்சல் டிக்கெட், நெக்ஸ்ட் சேஞ்ச் டிராவல் டேட், ஷோ மை டிக்கெட், இமெயில், சைன் அப். ஸோ இங்க வந்து 5 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதுல நம்ம டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, கேன்சல் டிக்கெட் இருக்கு, டெக்ஸ்ட் அதுக்குள்ள வந்துட்டு. ஓகே, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ பாருங்க, 1 of 5. ஸோ இந்த ஸ்பேன் இங்க பாருங்க 5 ஆப்ஷன் வந்து வருது. புரியுதுங்களா, கேன்சல் டிக்கெட், சேஞ்ச் டிராவல் டேட், ஷோ மை டிக்கெட், இமெயில், லாஸ்ட் ஒன்று என்னங்க, லாகின் ஆர் சைன் அப். ஓகே, இந்த எக்ஸ்பாத்தை நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு என்னங்க, மோர் தென் 1 எலமெண்ட். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேவா, பை டாட் எக்ஸ்பாத் நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத்தை வந்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு 5 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தான் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ண போறோம். இப்போ ஃபார் லூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பைத்தானுக்கான பிளேலிஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஃபார் ஏ இன் ஆப்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா, ஃபார் ஏ இன் ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு நம்ம இப்போ ஐட்ரேட் பண்ண போறோம். ஏ டாட் டெக்ஸ்ட், அதோட டெக்ஸ்ட், ஏன்னா நம்ம ஸ்பேன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட டெக்ஸ்ட் தான் இருந்துச்சு. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஷோ மை டிக்கெட் எடுக்கிறேன். ஸோ ஷோ மை டிக்கெட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பேன் வரைக்கும் எழுதியிருக்கோம், அதோட டெக்ஸ்ட் தான் நம்ம வந்துட்டு கெட் பண்றோம். அதோட டெக்ஸ்ட் என்னங்க, ஷோ மை டிக்கெட், ஷோ மை டிக்கெட். ஸோ இங்க வந்துட்டு இஃப், புரியுதுங்களா, ஒன்றும் இல்லை, ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு, இதுக்குள்ள வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். அதற்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபார் லூப்குள்ள ஐட்ரேட் பண்ணும்போது இஃப் ஏ டாட் டெக்ஸ்ட், அதோட டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணுது, ஈக்குவல் டு ஷோ மை டெக்ஸ்ட். ஷோ மை டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா
நான் வந்துட்டு அந்த ஏ டாட் கிளிக் பண்றேன். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி கிளிக் பண்ணிட்டா நான் வந்துட்டு பிரேக் கொடுத்துறேன். பிரேக் கொடுத்தா என்னங்க அந்த லூப் விட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ பிரேக் கொடுத்தா என்னங்க வெளியே வந்துடும். இது ஸ்பேசிங் இஷ்யூ. ஓகே. பிரேக் கொடுத்தா நம்ம லூப் விட்டு வெளியே வந்துடும் இல்லையா? இப்ப 2 லூப் விட்டும் வெளியே வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சக்சஸ்ன்னு கொடுக்குறேன். சரியா? இருங்க. இந்த லூப் விட்டு வெளியே வந்துட்டு நான் இங்க வந்துட்டு நம்ம பார்க்கணும் விஷுவலா. அதனால டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துட்டு ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ நம்ம பார்க்கறதுக்காக. ஸோ புரியுதுங்களா? நான் வந்துட்டு ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்துட்டு ரெட்பஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல அந்த அக்கவுண்ட்ஸ்ங்கிற வந்து கிளிக் பண்ணுது. ஸோ பாருங்க கிளிக் ஆயிருச்சு. ஓகே. ஷோ மை டிக்கெட் வந்து கிளிக் ஆயிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சேஞ்ச் டிராவல் டேட் இத குடுக்குறேன் நான் இப்போ. இப்ப நம்ம சேஞ்ச் டிராவல் டேட். ஸோ அத வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அக்கவுண்ட்ங்கிறத நம்ம எக்ஸ்பார்ட் எடுத்திருக்கோம். அத கிளிக் பண்றோம். ஸோ கிளிக் பண்ண உடனே டிராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகுது. அதுல 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்ப நான் அதுக்குள்ள வந்துட்டு ஐட்ரேட் பண்றோம். ஃபார் லூப் வச்சு. ஸோ அதுல ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்றோம். அதுல ஏ டாட் டெக்ஸ்ட்ட வந்து நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்றோம். இஃப் டெக்ஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் டிராவல் டேட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அத வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த 5 ஆப்ஷனும் பார்ப்போம். அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் டு சேஞ்ச் டிராவல் டேட்டா இருந்தா கிளிக் பண்ணிட்டு அந்த லூப் போட்டு வெளிய வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் சக்சஸ் குடுத்துருக்கேன். ஸோ இத நான் வந்துட்டு இப்ப ரன் பண்றேன் உங்களுக்கு. சேஞ்ச் டிராவல் டேட் வந்துட்டு இப்ப வந்து கிளிக் பண்ணணும். அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் டிராவல் டேட். ஸோ பாருங்க சேஞ்ச் டிராவல் டேட் வந்திருக்கு. இங்க பாருங்க சக்சஸ்ன்னு வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் நான் இது கிளிக் பண்றேன். லாகின் சைன் அப். ஸோ இந்த டெக்ஸ்ட்க்கு நான் குடுக்குறேங்க. ஸோ இப்ப அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் டூ லாகின் சைன் அப்பா இருந்தா அத கிளிக் பண்ணுவோம். அதுவரைக்கும் நமக்கு லூப் ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அத கிளிக் பண்ணுவோம். லூப் போட்டு வெளிய வந்துட்டு நம்ம வந்துட்டு சக்சஸ்ன்னு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இருங்க இத நான் ரன் பண்றேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒண்ணும் இல்லங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பார்ட் ஃபைண்ட் பண்ணி அத கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த டிராப் டவுன. கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்றதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐட்ரேட் பண்றோம். அதோட டெக்ஸ்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவல் டூ அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்ட வந்துட்டு நம்ம செக் பண்றோம். அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, அத நம்ம வந்து அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்றோம். லூப் போட்டு வெளிய வந்துட்டு பிரிண்ட் சக்சஸ் நம்ம குடுக்குறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.